ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சிவப்பரிசி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போது சிவப்பரிசி புட்டு செய்கிறதுக்கு நைட்டே நான் அரிசி ஊற வச்சுட்டேன். இல்லைனா ஒரு 6 hours ஊறினா போதும். ஊறின அரிசியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு மிக்சியில் இது கூடவே ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டுருங்க. போட்டுட்டு மிக்சியில் அரைச்சிடுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இட்லி பாத்திரத்தை எடுத்து ஒரு அடுக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்குள்ளே துணியை போட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, கொஞ்சம் கொரகொரப்பாக அந்த அரிசியை எடுத்து அதில் கொட்டி கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு ஆவி வர அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஆவி வந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட்டு நல்லா வெந்திருக்கும். பார்க்கும்போதே தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம திருகி வச்சுருக்க தேங்காவை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருவின தேங்காய் அப்படியேவும் போடலாம். இல்லைனா நம்ம கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் வறுத்தும் போடலாம். நாங்கள் அப்படியே போட்டிருக்கோம். திருவின தேங்காய் அப்படியே டைரெக்டாகவே போட்டிருக்கோம். அதன் கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. இந்த புட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக டேஸ்ட் இருக்கும். ஒயிட் ரைஸ் புட்டை விட இது ரொம்ப ஹெல்த்தி கூட. இது தேவைன்னா நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கோங்க. பாய்.